ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பானவர்களே, ஒரு சகோதரர் நம்மிடத்தில் கேட்ட கேள்வியை நான் இந்த இடத்தில் கேள்வியாகவும் அதற்கான மனந்திறந்த பதிலையும் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஏன் இஸ்லாத்தை அறிய வேண்டும் என்று கேட்கின்றார். அதற்கு மனப்பூர்வமான மனந்திறந்த ஒரு பதிலாக சொல்கின்றேன். அன்பான சகோதரர்களே, நான் ஏன் இஸ்லாத்தை அறிய வேண்டும் என்ற கேள்வி மிகச் சரியானது தான். ஆனால் உண்மை என்னவெனில், உண்மையை தேடுவது ஒவ்வொருவருடைய உரிமையும் பொறுப்பும் ஆகும். இஸ்லாம் என்பது ஒரு புதிய சமயம் மதம் அல்ல. அது ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கான இறைவனின் மார்க்கம், வழி. மனிதகுலத்தின் தொடக்கம் முதலே வந்த ஒவ்வொரு இறை தூதர்களும், குறிப்பாக ஆதாம், நோவா, ஆபிரகாம், மோசே, இயேசு, இவர்கள் எல்லோரும் சொன்ன ஒரே இறைவனை வணங்குமாறு தான் அனைவரும் அழைத்தார்கள். அந்த செய்தியினுடைய இறுதி தூதராக வந்தவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் போதித்ததும் ஓரிரை கொள்கையைத்தான் போதித்தார். முதல்ல நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் நம்மள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கம்தான் என்ன? நாம் ஏன் பிறந்தோம்? நாம் இறந்த பின் என்ன நடக்கும்? குர்ஆன் மனிதனை சிந்திக்க அழைக்கிறது. அது கண்மூடித்தனமான நம்பிக்கையை கேட்கவில்லை, செய்ய சொல்லவில்லை. அது மாறாக நம்மை சிந்திக்க சொல்கிறது, ஆராய்ந்து பார்க்க சொல்கிறது. இஸ்லாம் சொல்வது எளிதான விஷயங்கள் தான். ஒரே இறைவன், அனைவரும் அவனுக்கு முன் மனிதர்கள் என்ற அடிப்படையில் சமமே. நல்ல செயல், நல்ல ஒழுக்கம், கருணை, நீதிமுறை இவையே உண்மையான உயர்வுக்கு வழிவகுக்கும். இஸ்லாம் ஒரு மதத்தினுடைய, ஒரு இனத்தினுடைய, ஒரு நாட்டினுடைய தனி மதம் அல்ல, உடைமை அல்ல. அது ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கான வழிகாட்டுதல் ஆகும். நீங்கள் முஸ்லீமாக ஆக வேண்டும் என்று உடனே யாரும் வற்புறுத்தவில்லை. மாறாக உண்மையை அறிய ஒரு நேர்மையான முயற்சி செய்யலாமே என்று தான் சொல்லுகின்றது. ஒரு குர்ஆனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை நீங்கள் படியுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தோடு நேர்மையாக கேட்டு பாருங்கள், இது உண்மையா? இது உண்மை உண்மை பயப்படப்பட வேண்டிய ஒன்று அல்ல, மாறாக அது ஆராயப்பட வேண்டிய ஒன்று. உங்கள் தேடல் உங்களை உண்மைக்கு கொண்டு செல்லட்டும். அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக.